எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியுடமை துதிக்கிறப்ப ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரை அதிகாலையுமே தேடுகிறவனை கண்டடைவார். காலைதோறும் என்னோட கிருபைகள் புதிதாக இருப்பேன் சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஒரு புதிய கிருபையோடு எங்கள் கூட வாங்கப்பா. உங்களோட நாமத்தை எங்களுக்கு மகிமைப்படுத்துங்கப்பா. இன்னைக்கு என்னோட ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல ராஜ்யங்களிலிருந்து அன்றே இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இப்போ அவனோட திருப்பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேனப்பா. ஒருத்தரையும் நீ புறங்கணிக்க கூடாது, ஒருத்தரையும் தள்ளிவிடக்கூடாது, ஒருத்தரையும் கர்த்தாவை நீ மறக்கக்கூடாது. ஏசப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் என்னோட பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேன். அவங்களோட தேவைகள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய கண்ணீர், அவருடைய புலம்பல்கள் எல்லாம் நீர் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எனக்கு யாரையும் பார்க்க முடியல, யாரையும் நான் பார்க்கறது இல்லைப்பா, என்னால் முடியல. ஆனால் நீங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க, எங்களோட வேதனைகளை பார்க்குறீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இதயத்தை பார்க்குறான்னு சொன்னீரேன். என் பிள்ளைகள் இதயத்தில் துடிக்கிற துடிப்புகள், அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள், அவங்க அனுபவிக்கிற பாடுகள், அவங்களோட பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், பட்டினிகள், எந்தெந்த விஷயத்துக்காக என் பிள்ளைகள் ஏங்குறேனோ, தவிக்கிறேனோ, கதறுகிறேனோ, புலம்புறேனோ, அது அத்தனையும் அறிந்த தெய்வமே நம்மளோட பாதவிடத்தில் மக்களை நான் கொண்டு வருகிறேனப்பா. எஸ்ப்பா மக்கள் என்னை காட்டில் வயதில் முதிர்ந்தவர்கள், அநேக கனவான்கள், அநேக ஊழியர்கள், மிஷனரிகள், அவருடைய குடும்பங்கள் இதில் உண்டு கர்த்தாவே. அநேக விசுவாசி பிள்ளைகள் உண்டப்பா. அநேக கர்த்தாவே ஸ்தோத்திர குடும்ப தலைவர்கள், தலைவிகள் இதில் உண்டப்பா. அநேக வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இதில் உண்டு கர்த்தாவே. இயேசுவை அறிந்தவங்களும் இயேசுவை அறியாதவங்களும் இதில் உண்டப்பா. ஒருவரை நீ கைவிடக்கூடாது, ஒருவரை நீர் புறங்கணிக்க கூடாது, ஒருவரை நீ தள்ளிவிடக்கூடாதப்பா. ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ வர நீர் அனுமதிக்க கூடாது ஏசப்பா. எல்லாரையும் திருப்பாதத்தில் கொண்டு வைத்து விசுவாசத்தோடு நான் செபிக்கிறேன் அப்பா. நமக்கு நன்றி. அவர்களுடைய தேவைகளை அறிந்து, அவர்களுடைய வேதனைகளை புரிந்து, அவர்களுக்கு நீ உதவி செய்து அந்த பகல் காலம் முழுவதும் ஒரு குறையும் இல்லாம ராஜாத்திகளை போல மக்களை நடத்தி கொண்டு செல்லுங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. எந்த இடத்துல இன்னைக்கு பகல் மக்கள் வெக்கப்பட, கலங்க, தவிக்க நீர் அனுமதிக்கவே கூடாது. உண்மை நம்பி நான் செபிக்கிறோம். திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை பலப்படுத்துங்கப்பா. ஜெபிக்கக்கூடிய பலனும் கிருபையும் தாரும். நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட எம்ஏஜி ஹாஸ்பல் வாய்ஸ் மூலம் ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை இன்னைக்கு அனுகிரகித்து ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கைவிடாமல் காப்பார், உங்களை விடுவிப்பார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1217 நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த மட்டும் நடத்தினார், இந்த மேலே நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு இரு வாக்கியத்தை நமக்கு வாசித்து நமக்கு ஜெபிக்கலாம். சங்கீதக்காரன் எழுதின 34ஆம் சங்கீதம், அதோட 4-5 வசனங்கள். 34ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாகவே இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும், படித்தவரானாலும் படியாதவரானாலும் பணக்காரனானாலும் ஏழையானாலும் யாரா இருந்தாலும் எல்லாருடைய இதயத்திலும் ஒரு கொடிய பயம் மக்களை வாட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற எல்லா உலகத்தினுடைய சம்பவங்கள் மக்கள் பார்க்கிறோம். அங்காங்கே பூகம்பங்கள் நடக்குது, கொடுமையான பூமி அதிர்ச்சிகள் நடக்குது, கொடிய மழை, கொடிய தண்ணீர் சேதம் உண்டாகிறது, கொள்ள நோய்கள் பரவுது, பலவிதத்தில் பட்ட திருடர்கள், கொள்ளைகள், கொலைகள், கொடூரமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். எப்பக்கத்திலும் மக்களுக்கு ஒரு தைரியம், சமாதானம் இல்லாத நிலைமையில் மக்கள் எல்லாம் வாடி வதங்கி கொண்டிருக்கிறவர். சமாதானம் நஷ்டப்பட்டு போது. ஆனால் இங்கே பார்க்கும்போது நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப யாருக்கு எல்லா பயத்துக்கும் விடுதலை கிடைக்குது? அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள். அப்படியான இந்த காலகட்டத்தில் மனுஷனை நம்ம நோக்கி பார்க்க கூடாது, உலகத்தை நோக்கி பார்க்க கூடாது, மற்ற எதையும் நம்ம நம்பி அதை நோக்கி பாராம கர்த்தருடைய கண்களில் தயவுக்காக அவரே தேடுகிறவர்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அவருக்கு தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுப்பாங்க. நீங்க எதை கூப்பிடுறீங்க, என்ன சொல்றீங்க, அவருக்கு தெரியும். செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். டாக்டர்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்டை கண்டு நீங்கள் அலறீங்க. உங்களோட கடன், உங்களோட ஜப்தி நோட்டீஸ், உங்களோட குடும்பத்துக்கு வர எல்லா போராட்டங்கள், வறுமை, பட்டினி எல்லாம் கண்டு நீங்கள் ஐயோ வருகிற கொள்ள நோயை கண்டு பயப்படுறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க, ஆண்டவர் உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அப்போ என்ன சொல்றாங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு மனுஷனை பார்த்து, மனுஷனை நம்பி, உலகத்தை பார்த்து, உலகத்தை நம்பி, உலகத்தின் பொருட்களை நம்பி, அல்லது நம்முடைய பணத்தை நம்பி, நம்முடைய அழகை நம்பி, நம்முடைய படிப்பை நம்பி, நம்முடைய உத்தியோகத்தை நம்பி, நம்முடைய வீட்டை நம்பி, நம்முடைய ப்ராப்பர்ட்டியை நம்பி, பிள்ளைகளை நம்பி எல்லாரும் ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன் இங்க பாருங்க, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படியான இன்றைக்கு இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா பயத்திலும் நீங்கள் விடுதலை ஆகணும், உங்களுடைய முகம் பிரகாசம் அடையணும் என்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி தேட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்படுகிறது உண்டானால் உங்களோட வாழ்க்கை பூத்து குலுங்கும், உங்களோட வாழ்க்கை பூத்து குலுங்கும், உங்களோட வாழ்க்கை பூத்து குலுங்கும். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை தேடுறீங்க? அவர் சொன்ன ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிற கர்த்தர் அப்படின்னு இங்கே தேடுகிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறேன் தேடுகிறார். ஒரு பொருள் எப்ப நம்ம தேடும்? நம்முடைய கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ மறைஞ்சிருக்கும் தானே தேடும். கண்ணுக்கு முன்னே இருக்கிற பொருள் தேட தேவையில்லை. அப்படின்னா இப்ப ஆண்டவரை தேடுறது காரணம் என்ன? அவரை நம்ம மறந்துட்டோம். அவர் எங்கேயோ இருக்கிறாங்க, இப்ப தேடிட்டு இருக்கிறேன்னா இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்ப தேடிட்டு இருக்குமோ, மகனே இதோ நான் இங்கே இருக்கிறேன், மகளே நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அவரே செவி கொடுத்து, நிச்சயமாகவே அங்க பாருங்க செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் எந்த பயம் உங்களை கொன்று கொண்டிருக்கிறது, எந்த விஷயத்துக்காக நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க, அதிலிருந்து கட்டாயம் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். இனி அந்த விஷயத்தை நிமித்தம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மரணத்துக்கு ஏதுவான காரியமாய் கொள்ளட்டுமே, உங்களால எந்த விதத்திலும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கட்டுமே, எந்த ஒரு சான்ஸுமே இல்லாம இருக்கட்டுமே. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இருண்டு கிடக்கிற உங்களோட குடும்பம், இருண்டு கிடக்கிற உங்களோட முகம், இருண்டு கிடக்கிற உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நல்ல சூரியனை போல பிரகாசிக்க போகுது. அதான் சொல்றேன், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நிச்சயமா தீர்க்க தரிசனமா சொல்ற, நீங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீங்க வெட்கப்பட கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. டெஃபினட்டா நான் சொல்றேன், நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. வெட்கப்பட கர்த்தர் உங்களை விட மாட்டார். எந்த ஸ்தானத்திலும் நீங்க தலை குனிய, நாணிக்க, கைகட்டி பதில் சொல்ல கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இந்த வார்த்தை நம்புறீங்களா? இந்த 8ஆம் மாதம் கடைசி 31ஆம் தேதி அதிகால நேரத்துல ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் மாதத்துக்குள்ள நாளைக்கு நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. அதுக்கு முன்னவே கர்த்தர் உங்களை பிரகாசமாக்க போகிறார். உங்களை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். உங்களை திகிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். எந்தெந்த விஷயம் உங்களை பிரமிக்க வைக்கிறதோ, கதற வைக்கிறதோ, புலம்ப வைக்கிறதோ, அந்த விஷயத்துக்கு பரிகாரி இந்த மாச கடைசி அதிகாலமே உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க வீட்டை தட்டி வந்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விட்டார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அவரை நம்புகிறது உண்டானா, அவரை விசுவாசிக்கிறது உண்டானா, உங்க முகங்கள் வெட்கப்பட என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க கலங்க மாட்டீங்க, நீங்க நாணிக்க மாட்டீங்க. எங்குமே நீங்கள் இருள் அடைந்து போக கர்த்தர் விட மாட்டார். நமக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த மாச கடைசி நாளில் இந்த இருட்டோடு எழும்பி இருந்து என் மக்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, தைரியப்படுத்த, பலப்படுத்த என் கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இன்றைக்கு இந்த 1217ஆம் நாள் என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணு பெண்ணு கர்த்தாவே, பெரியவங்க சிறியவங்க, படித்தவங்க படியாதவங்க, அன்றைய பலவீனர் பலனுள்ளவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அநேகத்தில் உண்டு கர்த்தாவே. ஆமெனப்பா, அவங்க எல்லாரையும்
திருப்பாதத்தில் கொண்டு வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஆண்டவரே ஒரு ஆனந்தம், ஒரு தைரியம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். நாங்கள் இனி யாரையும் பார்க்க மாட்டேன், ஏசப்பாவை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஒரு தைரியம் உண்டாகட்டப்பா, தைரியம் உண்டாகட்டப்பா. எந்த மனுஷனையோ பொருட்களையோ நம்பி என் மக்களை ஏமாந்து போக விடக்கூடாதப்பா. நோக்க வேண்டியவர்களை நோக்க, தேட வேண்டியவர்களை தேட, நம்ப வேண்டியவரை நம்பக்கூடிய கிருபை என் மக்களுக்கு தாங்கப்பா. ஒருவரும் கலங்கவோ தவிக்கவோ சோர்ந்து போகவோ ஆண்டவரே நாணிக்கவோ வெட்கப்படவோ அனுமதிக்கவே கூடாது ஏசப்பா. உம்முடைய கிருபையுள்ள பொற்கரம், உம்முடைய மகிமையுள்ள பொற்கரம், உம்முடைய அதிசயமான பொற்கரம், உம்முடைய விடுதலின் பொற்கரம் என் மக்களுக்கு அனுகூலமாய் நீட்டுங்கப்பா, நீட்டுங்கப்பா. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு மக்கள் கிடக்கிறேனோ, எங்கெல்லாம் கலங்கி என் மக்கள் கிடக்கிறேனோ, எங்கெல்லாம் முகம் வாடி கதறிக்கொண்ட என் மக்கள் கிடக்கிறேனோ, எங்கெல்லாம் இருள் சூழ்ந்த நிலைமையில என் மக்கள் இருண்டு போய் கிடக்கிறேனோ, அங்கெல்லாம் என் கத்தரிப்பை வெளிப்படுவீராக. தேற்றுவார் இல்லாம, ஆற்றுவார் இல்லாம காயப்பட்டு கிடக்கிற மக்கள், ஆமீன் ஆண்டவரே, கைவிடப்பட்டு நொந்து வெந்து கிடக்கிற மக்கள், எல்லாராலும் தள்ளப்பட்டவங்கள், புறங்கணிக்கப்பட்டவங்கள், உபேட்சிக்கப்பட்டவர்கள் எங்கெங்க இருக்கிறேனோ அவங்க எல்லாம் என் கர்த்தருடைய கண்களில இப்ப தென்படுவதாக. நம்முடைய கரம் அவங்களை தொடுவதாக, நம்முடைய கரம் அவங்களை தேடுவதாக. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கொண்டு கடந்த 30ஆம் தேதி வரையிலும் ஜெபித்து பதில் வராத விஷயங்கள், இந்த ஆண்டு கர்த்தாவே கடந்த 8 மாதங்களும் ஜெபித்து பதில் வராத விஷயத்துக்கு இந்த கடைசி 8ஆம் மாதத்துடைய கடைசி நாளில் இந்த 31ஆம் தேதி அதிகால நேரத்தில் என் மக்களுக்கு பதில் கொடுங்கப்பா. இருண்ட முகத்தோடு 9ஆம் மாசத்துக்கு அனுப்பாதுங்கப்பா, நிரம்பின கண்களோடு அனுப்பாதுங்கப்பா, காயத்தோடு அனுப்பாதுங்கப்பா, கண்ணீரோடு அனுப்பாதுங்கப்பா, பிரச்சனையோடு அனுப்பாதுங்கப்பா, மாறாவின் கசப்போடு அடுத்த மாதத்துக்கு நீ அனுப்பாதுங்கப்பா. அடுத்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னவே இன்னும் சில மணித்துள்ளிகள் மட்டும்தான்ப்பா உண்டு. அதுக்கு முன்னவே ஒரு விடுதல் என் மக்களுக்கு நீ தருவீராக. அவங்களோட வேண்டுதல்களுக்கும், அவங்களுடைய கர்த்தாவே விண்ணப்பங்களுக்கும், அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு எல்லாம் இப்பதான் கர்த்தர் பதில் கொடுத்து எல்லா முகங்களும் பிரகாசம் அடையட்டும், எல்லா முகங்களும் பிரகாசம் அடையட்டும், எல்லா முகங்களும் பிரகாசம் அடையட்டும், எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறட்டும், அந்தகாரங்கள் மாறட்டும், இருளுகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பீராக. எந்தெந்த விஷயத்துக்கு என் பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனோ, தவிக்கிறேனோ, அதுக்கு பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்கப்பா ஏசப்பா, பதில் கொடுங்கப்பா. ஒருவரும் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போக விடாதுங்கப்பா, ஒருவரும் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போக விடாதுங்கப்பா, ஒருவரும் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போக விடாதுங்கப்பா. நீங்க நல்லவர் அடிக்கால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. எந்தெந்த விஷயத்துக்காக என் பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனோ, தவிக்கிறேனோ எசப்பா, நீர் என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, என் காயங்களை ஆற்றி கட்ட மாட்டீரோ, எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீரோ என்று சொல்லி அப்பா மக்கு நன்றியப்பா. கதறி குமரி கொண்டிருக்கிறோம் ஒத்திரு நிறைவேறுதல் உண்டப்பா. அவங்களோடு நீர் மனதுருகி இறங்கி வாங்கப்பா, அவங்களோடு மனதுருகி இறங்கி வாங்க. அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திங்கப்பா. காயப்பட்டு கிடக்கிறாங்கப்பா, நொந்து போய் கிடக்கிறாங்கப்பா, அண்டரை வெந்து கிடக்கிறாங்கப்பா. யாருமே தேற்றுவார் இல்லப்பா, ஆறுதலுக்கு ஒருவருமே இல்லப்பா, தைரியம் கொடுக்கிறதுக்கு ஒருவருமே இல்லப்பா, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லப்பா. ஒதுக்கப்பட்டவங்களப்பா, புறங்கணிக்கப்பட்டவங்களப்பா, கண்ணீர்ல முழுகி கிடக்கிறாங்கப்பா. கொடிய வியாதியப்பா, கொடிய பலவீனமப்பா, மரண பயமப்பா, மரணத்துக்கு ஏதுவான வியாதியப்பா, மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளப்பா, வாழ்வதற்கு ஒன்றும் இல்லப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லா நிலைமையிலும் நொந்து போய் வெந்து போய் எல்லா விதத்திலும் வேற அற்று கிடக்கிற, பட்டு கிடக்கிற, கரிந்து கிடக்கிற மக்களுக்காக நான் புலம்புகிறேன் நேசப்பா. அந்த பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரங்களா எழும்பட்டுமே ஆண்டவரே. மகிமை இறங்கட்டுமப்பா. அவருடைய துக்கத்துக்கு ஈடாக, அவங்க அனுபவிக்கிற வேதனைக்கு ஈடாக, அவங்க விடுகிற கண்ணீருக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மையை கொடுங்கப்பா. இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே கொடுங்கப்பா, இப்பொழுதே கொடுங்கப்பா. அடுத்த 9ஆம் மாதத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னவே இயேசுப்பா ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு புதிய அனுபவத்தோடு, புதிய விடுதலோடு, புதிய சந்தோஷத்தோடு, புதிய சமாதானத்தோடு, புதிய மனமகிழ்ச்சியோடு, புதிய ஆனந்தத்தோடு 9ஆம் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே கால் வைக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இந்த துன்பத்தை சுமந்து கொண்டு போகக்கூடாது, இந்த கண்ணீரை சுமந்து கொண்டு போகக்கூடாது, இந்த வறுமை பட்டினியை சுமந்து கொண்டு போகக்கூடாது, இந்த வியாதி பலவீனத்தை சுமந்துட்டு போகக்கூடாது, இந்த கொடிய பயத்தை
சுமந்து கொண்டு போகக்கூடாது. இந்த கொடிய வறுமை, துன்ப, துயரத்தை சுமந்து கொண்டு அடுத்த மாதத்துக்கு நீங்க விடாதுங்கப்பா. ஏசப்பா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கணும், நிச்சயம் நடக்கணும், நிச்சயம் நடக்கணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை செய்ய போறதுக்காக நன்றி. என் தேவாதி தேவன், என் சர்வ வல்லவர், என் நித்திய பிதா, என் சமாதானத்தின் பிரபு, ஆண்டவரே, என் மக்களுக்காக இறங்கி வந்து அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி, அப்பா நீர் மேலானதை செய்து என் பிள்ளைகளை கனம் பண்ண போறதுக்காக கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும், நீங்க மட்டும் எங்களுக்கு போதும். நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். மக்களை வேற யாரையும் தேடாதுங்க, இயேசுப்பாவை தேட. ஒரு பக்கத்துல இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், அவரை தேடிப்பாரு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, உன்னை தள்ளி விட மாட்டேன். உனக்கு செவி கொடுக்கிறவர், கேட்கிறவர், உன்னுடைய குரலை கேட்கிறவர், புலம்பலை கேட்கிறவர், அழுகை கேட்கிறவர். அவர் செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஐயோ, முடிஞ்சது என்று சொல்லி நான் கதறிட்டு இருந்தோம், நான் துடித்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான் எனக்கு என்று நினைச்சோம். ஆனா அந்த பயத்தின் எல்லாம் என்னை விடுவித்தாரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நோக்கின அத்தனை முகங்களும் பிரகாசித்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நிச்சயமா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீங்க எங்குமே வெட்கப்பட்டு போக என் கர்த்தர் விட மாட்டேன், எங்குமே தலகுனிய கர்த்தர் விட மாட்டேன். நீங்க அவரை நோக்கி பார்க்கிறது உண்டானால், நிச்சயம் அவரை நீங்க நோக்கி பார்க்கிறது உண்டானால் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. அவரை தேடுகிறது உண்டானா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்க பயமும், உங்க திகிலும், உங்க வேதனையும் எல்லாம் இயேசுப்பா மாத்துவார். பூர்ண விடுதலும், பூர்ண சமாதானமும், பூர்ண சந்தோஷமும், பூர்ண ஐஸ்வர்யமும், பூர்ண தீர்க்காயுசும், பூர்ண விடுதலும், சௌக்கியமும் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு குறையும் இல்லாம உங்களை காப்பார். ஆண்டவரே, நீர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி அப்பா. இதில் இருக்கிற அத்தனை மக்களும் இதை விசுவசித்து இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும், விடுதலை அனுபவிக்கட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த 31ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். காத்து பலப்படுத்தும், அரவணைத்துக் கொண்டு பெரிய காத்து செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தை நல்ல படி, நல்ல நம்பு, முழுசா நம்பு. கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.